துணை முதல்வர் பதவிக்கு பிளான் போட்ட திருமா, உதயநிதிக்கு போட்டி இருக்க கூடாதுன்னு ஸ்டாலின் போட்ட மாஸ்டர் பிளான். 2 நாட்கள்ல முடிவை மாற்றிய திருமா, தேர்தல்ல போட்டி இல்ல. திருமா சொல்ல இதுதான் காரணம். விரிவாக அலசுகிறது நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். கூட்டணி கட்சிகளை அடிமை போல திமுக நடத்தி வருதுன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தொடர்ந்து பொதுவெளியில பேசி வந்தாரு. ஆனா அன்னைக்கு யாரும் அவரோட கருத்துக்கு ஏத்துக்க கூட ரெடியா இல்ல. ஆனா இன்னைக்கு தீர்க்கதரிசி எடப்பாடியார் சொன்ன மாதிரிதான் நடந்து வருது. 5 ஆண்டுகால திமுகவோட காட்டாட்சிக்கு முட்டு கொடுத்து வந்த கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட ஒரு தொகுதி கம்மியா கொடுத்து கூட்டணி கட்சிகளை திமுக எந்த இடத்துல வச்சிருக்குன்னு சொல்லாமையே சொல்லிடுச்சு. நீங்க கேட்கலாம், விசிகாவுக்கு கடந்த முறை விட இந்த தடவை 2 சீட் அதிகமா தானே கொடுத்திருக்காங்கன்னு. அதுதான் திமுகவோட மாஸ்டர் பிளானிங். அந்த 2 சீட்டும் விசிகாவுக்கு கிடையாது. என்ன ஷாக்கா இருக்கா? விசிகாவுல இருந்துகிட்டே திமுகவுக்கு சொம்படிக்கிற 2 பேருக்கு. அது என்னன்னா, திமுக மீது மக்களுக்கு ஏற்பட்ட அதிருப்தியால ஒருவேளை விசிகா வெளியே போச்சுன்னா விசிகாவுல உட்கட்சி பிரச்சனை ஏற்படுத்ததான்னு அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் கருத்து தெரிவிச்சாங்க. இது தொடர்பா விசிக கட்சியை சேர்ந்த ஒருத்தருமே பொதுவெளியில பேசியிருந்தாரு. ஸ்டாலினோட இந்த மாஸ்டர் பிளான் புரிஞ்ச திருமா விசிகாவை வலுப்படுத்த முடிவு பண்ணி நானே இந்த முறை தேர்தலில் போட்டிடுறேன்னு வெளிப்படையா அறிவிச்சாரு. திமுக கொடுத்த 8 தொகுதியில காட்டு மன்னார் கோவில்ல திருமாவளவன் போட்டியிடுவதா விசிகா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ஒருவேளை மாநில அரசியல்ல விசிகா வலிமையாச்சுன்னா நாளைக்கு தன்னோட மகன் உதயநிதி சிஎம் ஆகுறதுல பெரிய குழப்பம் ஏற்படலாம் நினைச்ச ஸ்டாலின் விசிகாவுக்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமா தான் திருமா போட்டியில்லைன்னு சொல்லியிருக்காருன்னு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் சொல்லி வராங்க. இது மட்டும் இல்லாம திருமாவளவன் சுயேட்சையா காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிட நினைச்சாரு. ஆனா திமுக அரசோட அழுத்தத்தால பின்வாங்கிட்டாருன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியும் உதயநிதிக்கு போட்டியா திருமா வந்துடுவாரு அப்படின்றதுனாலேயே அழுத்தம் கொடுத்து திருமாவை வாபஸ் பெற வச்சிருக்கு அப்படின்னு ஆதவ் அர்ஜுனாவும் திருமாவளவன் துணை முதலமைச்சர் பதவியை கேட்கலாம் அப்படின்றதுனாலேயே திருமாவை தேர்தல்ல போட்டிடாம செஞ்சிருக்கு திமுக அப்படின்னு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் திமுக மிரட்டியதாலதான் திருமாவளவன் சட்டமன்ற தேர்தல்ல போட்டி இல்லைன்னு அன்புமணி ராமதாசும் சொல்லியிருக்காங்க. உண்மையாவே திருமாவளவன் இந்த தேர்தல்ல போட்டிடாம பின்வாங்கியதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.